இன்று என் கணவர் தன் பதவி உயர்வுக்காக என்னை தன் முதலாளிக்கு விற்றுவிட்டார். ஆனால் அந்த முதலாளி வேறு யாரும் இல்லை, என் முன்னாள் காதலன்தான். மதிய வேளையில் நான் என் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது வீட்டுக்கு வந்த என் கணவர் அருண் என் பின்னால் வந்து என்னை இறுக்கமாக அணைத்து என் காதருகே மெதுவாக சொன்னார், ஹனி, இன்று மாலை நாம் வெளியே செல்கிறோம். மாலை முழுவதும் ஊர் சுற்றிவிட்டு ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்குவோம். தயாராக இரு. அவர் இப்படி சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவரது வார்த்தைகள் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. காரணம், எங்கள் திருமணத்துக்கு பிறகு அவர் என்னை ஒரு மனைவியாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்று அவரது இந்த அன்பான பேச்சு என் மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. வேக வேகமாக வேலைகளை முடித்துவிட்டு கண்ணாடி முன் நின்று என்னுடனேயே பேசிக்கொண்டிருந்தேன். திடீரென என் மொபைலில் ஒரு செய்தி வந்தது. அருள்தான் அதை அனுப்பியிருந்தார். நன்றாக அலங்கரித்துக்கொள். படுக்கை அறையில் ஒரு பை வைத்திருக்கிறேன். அதில் ஒரு புதிய புடவை இருக்கிறது. அதை அணிந்து தயாராகு. நான் உடனே பையை எடுத்து திறந்தேன். அதில் மஞ்சள் நிறத்தில் தங்க நிற வேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு அழகான பட்டுப்புடவை இருந்தது. அந்த புடவையை பார்த்தவுடன் என் மனம் காற்றில் பறந்தது. இது என் கணவர் திருமணமான பிறகு எனக்கு தந்த முதல் பரிசு. அதை மிகவும் கவனமாக அந்த புடவையை எடுத்து அணிந்து கொண்டேன். அதற்கு பொருத்தமான காதணிகள், வளையல்கள், கழுத்தணி, கண்களுக்கு மை, என் முடியை அழகாக பின்னி மல்லிகை பூவால் அலங்கரித்தேன். கண்ணாடியில் என்னை பார்த்து கொண்டே இருந்தேன். எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்தேன். அப்போது அருள் பின்னால் வந்து நின்று, பூஜா, நீ இப்போது அழகாக இருக்கிறாய். வா, இப்போது கிளம்ப வேண்டும். இல்லையென்றால் தாமதமாகிவிடும் என்றார். நானும் மகிழ்ச்சியுடன் அவருடன் கிளம்பினேன். பல இடங்களுக்கு சென்று ஊர் சுற்றினோம். மாலை மெல்ல இரவாக மாறியது. அவர் என்னை ஒரு அழகான ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார். அறையின் சூழல் மிகவும் இதமாக இருந்தது. ஆனால் அறைக்குள் நுழைந்தவுடன் என் இதயம் நின்றுவிட்டது போல உணர்ந்தேன். ஏனெனில் படுக்கையில் என் முன்னாள் காதலன் தேவ் அமர்ந்திருந்தான். அருள் என்னை பார்த்து, பூஜா, என் பதவி உயர் பற்றி கொஞ்சம் யோசி. நீ இங்கே இரு, இவரிடம் பேசு என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று கதவை பூட்டிவிட்டார். நான் பயத்தில் கதவை தட்டினேன். ஆனால் எந்த பயனும் இல்லை. என் இதயம் பயத்தில் நடுங்கியது. தேவ் என்னை பார்த்து, கதவை தட்டி பயனில்லை. பூஜா, உன் கணவர் உன்னை 3 கோடி ரூபாய்க்கு எனக்கு விற்றுவிட்டார் என்றான். அவர் வார்த்தைகள் என் நெஞ்சை அடைத்தன. என்ன சொல்றீங்க என்று அதிர்ச்சியுடன் கேட்டேன். ஆமாம், உன்னை திருமணம் செய்தவன் தன் பதவி உயர்வுக்காக உன்னை தன் முதலாளியான எனக்கு விற்றுவிட்டான். சீ, இப்படிப்பட்டவனை நீ காதலித்தாயா என்று கேலியாக சிரித்தான். அவனது வார்த்தைகள் என் மனதில் எதிரொலித்தன. என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் என்னை ஒரு முட்டாளாக உணர்ந்தேன். ஒரு முதல் காதல் தவறாக இருந்திருக்கலாம், ஆனால் இந்த திருமணமும் தவறாகிவிட்டது. தேவ் மேலும் பேச ஆரம்பித்தான். அன்று நீ என் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருந்திருந்தால் இந்த நிலை உனக்கு வந்திருக்காது. ஆனால் கவலைப்படாதே பூஜா, நான் உன்னை தொடமாட்டேன். ஏனெனில் இன்று இல்லை என்றால் ஒரு நாள் நீயே என்னிடம் வருவாய். அவன் முகத்தில் ஒரு வெறுக்கத்தக்க புன்னகை தோன்றியது. இந்த கதவை தாண்டி வெளியே சென்றால் நீ ஒரு கற்பிழக்கப்பட்டவளாகவே கருதப்படுவாய். இது வெறும் நேரத்தின் பிரச்சனை என்று சொல்லிவிட்டு தேவ் சென்று விட்டான். ஆனால் நாளை காலை வரை உன்னை விடுவிக்க மாட்டேன் என்றும் சொன்னான். கல்லூரி காலத்தில் தேவ் ஒரு நல்ல மனிதனாக நடித்து என்னை காதலில் விழ வைத்தான். ஆனால் பல்கலைக்கழகத்தில் அவனது உண்மையான முகத்தை பார்த்தேன். ஒரு நாள் அவன் தன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க சொல்லி என்னை அவமானப்படுத்தினான். நான் மறுத்ததால் அவன் என்னை அச்சுறுத்தினான். உயிருக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே செல்வதை நிறுத்திவிட்டேன். அதற்கு நடுவில் அருள் என் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. தேவிடமிருந்து தப்பிக்க நான் இந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டேன். ஆனால் திருமணத்துக்கு பிறகு அருளின் உண்மையான குணமும் எனக்கு தெரிய வந்தது. அவர் பல பெண்களை வீட்டுக்கு அழைத்து வந்து என் கண் முன்னே தவறாக நடந்து கொண்டார். எனக்கு மாற்றாந்தாய் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட குடும்பத்தில் என்னை திருமணம் செய்து வைத்தார்கள். நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன், அருள் மாறி எங்கள் உறவு மேம்பட வேண்டும் என்று.
ஆனால் இன்று எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. மறுநாள் காலை தேவ் என்னை மாமியார் வீட்டு வாசலில் இறக்கிவிட்டான். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் என் மாமியார் கத்தினார். கற்பிழக்கப்பட்டவளே, மற்றொருவருடன் இரவை கழித்துவிட்டு இந்த வீட்டில் கால் வைக்கிறாயா? இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அருள் தன் தவறை மறைக்க என் மீது பழியை போட்டிருந்தார். மாமியார் என்னை வீட்டை விட்டு துரத்தினார். என் பிறந்த வீட்டுக்கு தொடர்பு கொண்டபோது அங்கிருந்து நீ இங்கு வந்தால் உன்னை கொன்று விடுவோம் என்று மாற்றாதாய் அச்சுறுத்தினாள். நான் முற்றிலும் தனியாக நின்றேன். இறைவனை தவிர எனக்கு யாரும் இல்லை. திடீரென தேவிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. நீ என்னிடம் திரும்பி வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய் பூஜா. நான் மனதில் உறுதியாக முடிவு செய்தேன். மரணத்தை தழுவினாலும் என் கற்பை இழக்க மாட்டேன். அப்போது ஒரு இளைஞன் என்னை நோக்கி வந்து காரில் ஏறு என்றான். நான் அவனை அறியவில்லை. யார் நீங்கள் என்று கேட்டேன். என்னை நம்பு, இல்லையெனில் உனக்கு ஆபத்து என்றான். நான் அவனை மறுத்து நடக்கத் தொடங்கினேன். ஆனால் அவன் என் கழுத்தில் ஏதோ ஊசி செலுத்த நான் அங்கேயே மயங்கி விழுந்தேன். எனக்கு மீண்டும் நினைவு வந்தபோது நான் பார்வதி ஆண்டியை பார்த்தேன். அவரை பார்த்தவுடன் இறுக்கமாக அணைத்து அழுதேன். ஆண்டி குழப்பதுடன், என்ன ஆச்சு பூஜா? உன் கணவர் உன்னை விவாகரத்து செய்வித்து விட்டதாக கேள்விப்பட்டேன் என்றார். நான் அதிர்ந்தேன். இந்த செய்தி ஆண்டிக்கு எப்படி தெரிந்தது? கண்ணீரை அடக்கி அவரிடமிருந்து விலகி நின்றேன். ஆண்டி மீண்டும் கேட்டார். முன்பு நீ எல்லாவற்றையும் என்னிடம் பகிர்ந்து கொள்வாய். இப்போது ஏன் மௌனமாக இருக்கிறாய்? நான் எல்லாவற்றையும் சொன்னால் ஆண்டியும் என்னை கற்பிழக்கப்பட்டவள் என்று நினைத்து விரட்டி விடுவார் என்று பயந்தேன். ஆனால் ஒரு ஆறுதலிடம் கிடைத்திருந்தாள். சிலவற்றை மட்டுமே பகிர்ந்தேன். ஆண்டி, என் தலைவிதி இப்படி ஆகிவிட்டது. என் கணவர் என் கண்முன்னே மற்ற பெண்களுடன் இரவை கழித்தார். இன்னும் பல காரணங்கள் உள்ளன. ஆனால் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. என் பிறந்த வீட்டுக்கு செல்ல முடியாது. அங்கே என் சித்தி என்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறாள். நான் இப்போது எங்கு செல்வேன்? ஆண்டி ஆறுதலாக, நான் இருக்கும்போது நீ எங்கு செல்வாய்? என்னுடன் இரு என்றார். ஆனால் நான் இங்கு எப்படி வந்தேன் என்று யோசித்த போது ஒரு இளைஞன் அறைக்குள் நுழைந்தான். அவன்தான் என்னை மயக்கி இங்கு கொண்டு வந்தவன். ஆண்டி சொன்னார், இவன் என் மகன் விக்ரம். இவனை பற்றி உன்னிடம் பேசியிருக்கிறேன். நீ நோய்வாய்ப்பட்டிருந்த போது உன்னை பார்க்க விரும்பினேன். ஆனால் உன்னை கண்டுபிடிக்க முடியவில்லை. திடீரென நீ தெருவில் பைத்தியம் போல அலைவதை இவன் பார்த்து உன்னை மயக்கி இங்கு கொண்டு வந்தான். பார்வதி என்னை பார்த்து, நீ எப்படி என் மகன் விக்ரம் மூலமாக இங்கு வந்தாய்? உன் விவாகரத்தை பற்றி எப்படி தெரிந்தது என்று கேட்டார். விக்ரம் பதிலளித்தான். நீங்கள் மயக்கத்தில் இருந்தபோது உங்கள் மொபைலுக்கு அருளிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. நான் எடுத்தேன், ஆனால் பேசவில்லை. அவர் தொடர்ந்து விவாகரத்தை பற்றி பேசினார். அவர் தானாகவே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். இதை கேட்டு மனதிற்குள் நொந்து போனேன். இதுதான் என் பொறுக்காத விதி என்று நினைத்தேன். இதனால்தான் எதையும் ஆலோசிக்காமல் முடிவு எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆண்டியும் விக்ரமும் அறையை விட்டு வெளியேறினார்கள். நான் என்ன செய்ய வேண்டுமென்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தேன். எல்லாவற்றையும் ஆண்டியிடம் சொல்லிவிடலாமா? ஆனால் அவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டால் என்ன ஆகும்? இப்படி பலவிதமாக யோசித்து என் தலைவலி தீவிரமாக தொடங்கியது. தேவுடனான என் உறவின் போது பார்வதி ஆண்டியை ஒரு சிறிய விபத்தில் சந்தித்தேன். அவர் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். பின்னர் எங்கள் உறவு மெல்ல மெல்ல ஆழமானது. எனக்கு உண்மையான தாய் இல்லை. சித்தி இருந்தாலும் அவர் என்னை ஒரு தாயாக நேசிக்கவில்லை. ஆனால் பார்வதி ஆண்டி எனக்கு ஒரு தாயின் அன்பை கொடுத்தார். கல்லூரியில் நேராக ஆண்டியின் வீட்டுக்கு செல்வேன். அவர் அற்புதமாக சமைப்பார். எனக்கு சமையலும் கற்றுத்தந்தார். சில நாட்களில் வீட்டில் உணவு சரியாக இருக்காது. அப்போது ஆண்டி எனக்கு உணவு ஊட்டி சந்தோஷப்படுவார். என் முகத்தை பார்த்து எனக்கு ஏதோ பிரச்சனை இருப்பதை உணர்ந்து தேவின் உண்மையான முகத்தை எனக்கு காட்ட உதவினார். பார்வதி ஆண்டி விவாகரத்து பெற்ற ஒருவர். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவர் படிப்புக்காக லண்டன் சென்றிருந்தார். அவர் திரும்பி வர விரும்பவில்லை என்றாலும் ஆண்டி அவரை வற்புறுத்தி அனுப்பினார். ஆண்டியின் கணவருடனான பிரச்சனை பற்றி அவர் என்னிடம் ஒருபோதும் பேசவில்லை. எப்போதும் தவிர்த்துவிட்டார். சில சமயங்களில் அவர் மர்மமானவராக தோன்றுவார். அன்று மாலை ஆண்டி உடல்நலம் சரியில்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் மாடிக்கு சென்று கைப்பிடியை பிடித்து நின்றேன்.
நீல வானத்தில் வெள்ளை மேகங்கள் மிதந்தன. பறவைகள் சந்தோஷமாக பறந்து சென்றன. மரங்களின் இலைகள் காற்றில் அசைந்தன. என் நெற்றியின் முடிகளை தொட்டு சென்றன. இந்த காட்சியை ஓவியமாக வரைய வேண்டுமென்று தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே மீண்டும் என் கவலைகள் என் மனதை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தது. யாரோ என் அருகில் வந்து நிற்பதை உணர்ந்தேன். கொஞ்சம் விலகி நின்றேன். அது வேறு யாரும் இல்லை, விக்ரம்தான். அவன் சொன்னான், உங்கள் பெயர் பூஜா இல்லையா? என் பெயர் விக்ரம். நான் படிப்பை முடித்துவிட்டேன். இப்போது வேலை தேடுகிறேன். வெளிநாட்டில் வேலை கிடைத்துவிட்டது. ஆனால் இந்த சில நாட்கள் அம்மாவுடன் அமைதியாக இருக்க விரும்புகிறேன். என் அம்மாவை பற்றி உங்களிடம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை உங்களிடம் வரச் சொன்னார். ஆனால் அவர் வரவில்லை. நானும் இங்கு திரும்பி வர விரும்பினேன். ஆனால் அதற்கும் அவர் அனுமதிக்கவில்லை. என் அம்மா வித்தியாசமானவர். தன் மகனை வராவிடிலும் தானும் செல்லாமல் இருக்கிறார். ஆனால் அவர் என்னை மிகவும் நேசிக்கிறார். சில சமயத்தில் இது ஒரு மர்மமாக தோன்றுகிறது. நான் சிரித்து, எனக்கு சில சமயங்களில் அப்படித்தான் தோன்றும். ஆனால் நான் எதுவுமே கேட்டதில்லை. ஏனெனில் ஆண்டி மீண்டும் கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை. விக்ரம் தயங்கி, உங்க அம்மாவை பற்றி ஏதாவது தெரியுமா? அவங்கள பற்றி விசாரிச்சிருக்கீங்களா என்று கேட்டான். நான் கோபத்துடன், நான் அவரை வெறுக்கிறேன். அவரை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் என்றேன். சரி, மன்னிக்கவும். மாலையாகிவிட்டது, உள்ளே வாருங்கள் என்று சொல்லி அவன் முன்னால் நடந்தான். நானும் அவனின் பின்னால் நடந்து சென்றேன். அன்று இரவு உணவு உண்ண விருப்பமில்லை என்றாலும் ஆண்டி வற்புறுத்தி ஊட்டிவிட்டார். படுக்கையில் படுத்தேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. அருளுடனான எங்கள் திருமணம் ஒரு வருடத்தை நெருங்கியது. ஆனால் எங்களுக்குள் இடையே கணவன் மனைவி உறவு ஒருபோதுமே உருவாகவில்லை. அவர் என்னை அறையை விட்டு வெளியேற்றி பல பெண்களை அந்த அறையில் அழைத்து வந்து தன் இரவை கழிக்கிறார். மறுநாள் காலை ஆண்டியுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது விக்ரம் உள்ளே வந்தான். அப்போது காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. என் இதயத்தில் பயம் வந்தது. அருளோ தேவோ வந்துவிட்டார்களா என்று நினைத்தேன். ஆனால் அது ஒரு கொரியர். அதில் விவாகரத்துக்கான ஆவணங்கள் இருந்தன. நான் திகைத்து நின்றேன். ஒரு வருட உறவை இப்படி முடித்து விடுவதா? அல்லது அருளை மன்னித்து மீண்டும் ஏற்க வேண்டுமா? ஆனால் தன் பதவி உயர்வுக்காக மனைவியை விற்ற ஒருவனை மன்னிக்கவே முடியுமா? உடனே ஆண்டி விவாகரத்து செய் பூஜா என்று உறுதியாக சொன்னார். அவர் சிலவற்றை தெரிந்திருந்தார். ஆனால் முழு உண்மையையும் அறியவில்லை. நானும் அவனை மன்னிக்காமல் ஒரு உறுதியான முடிவுடன் ஆவணத்தில் கையெழுத்திட்டு அருளுடனான உறவை முடித்தேன். 2 நாட்களாக உணவில் ருசி இல்லை. தேவ் தொலைபேசி அழைப்புகளும் செய்திகளும் என்னை தொந்தரவு செய்தன. விக்ரமிடம் சொல்லி என் சிம்மை மாற்றினேன். அருளுடன் இப்போது எந்த தொடர்பும் இல்லை. இனி என்னை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும். விக்ரமிடம் எனக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமா என்று கேட்டேன். ஆனால் ஆண்டி இதற்கு மறுப்பு தெரிவித்தார். நீ என் மகளைப் போல இங்கேயே இரு என்று வற்புறுத்தினார். ஆனால் எனக்கு அது உறுத்தியது. விக்ரமால் ஆண்டியை சம்மதிக்க வைக்க முடியவில்லை. எனவே நான் வீட்டு சமையல் வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். ஏனெனில் ஆண்டியின் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது. ஒரு மாலை புதிய முகநூல் கணக்கு தொடங்கி பழையதை நீக்கினேன். ஆண்டி திடீரென வந்து என் அருகில் அமர்ந்தாள். என்ன பூஜா, இவ்வளவு தயக்கமாய் இருக்க? உனக்கு மறுமணம் செய்யணும்னு என்றார். நான் அதை கேட்டு அதிர்ந்து போனேன். ஆண்டி, ஒரு விவாகரத்து பெற்ற பெண்ணை யார் திருமணம் செய்ய ஒப்புக்கொள்வார்கள்? மேலும் எனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை. திருமணத்தின் சுமை எனக்கு முற்றிலும் தீர்த்துவிட்டது. ஆண்டி புன்னகைத்து, நீ முன்பு தேவிடமிருந்து தப்பிக்க அருளை திருமணம் செய்தாய். ஆனால் அருள் தேவின் நண்பன் என்பது உனக்கு தெரியுமா? நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். கண்ணீர் வழிய தொடங்கியது. எப்படி தெரிந்தது ஆண்டி? ஏன் முன்பே சொல்லவில்லை? ஆண்டி ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். உன் திருமணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்புதான் எனக்கு தெரிய வந்தது. நான் பல முறை உன்னிடம் சொல்ல முயற்சி செய்தேன். ஆனால் உன் சித்தி என்னை உன்னுடன் பேசவே விடவில்லை. அவர் தேவிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் பெற்று இந்த திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தார். தேவ் இப்படி 3 பெண்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டான். இப்போது நீயும் அவனது பொறியில் சிக்கிக்கொண்டாய். எனக்கு உடல் முழுவதும் நடுக்கம் ஏற்பட்டது. யாரோ என் கழுத்தை இறுக்குவது போல உணர்ந்தேன். என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லை. ஆண்டியை எதுவும் கேட்க மறுத்துவிட்டேன். அவர் என்னை இறுக்கமாக அணைத்து கொண்டு,
எனக்கும் உனது வலியை தாங்க முடியவில்லை பூஜா என்றார். நான் சற்று நிதானமடைந்து, நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீர்கள் என்று கேட்டேன். ஆன்ட்டி மெதுவாக, நீ விக்ரமை திருமணம் செய்து கொள் என்றார். நான் இதை கேட்டு மீண்டும் அதிர்ச்சி அடைந்தேன். விக்ரம் இவ்வளவு படித்தவன், ஒரு விவாகரத்து பெற்ற பெண்ணை திருமணம் செய்ய ஒப்புக்கொள்வானா? பார்வதி ஆண்டி என்னை பார்த்து, பூஜா, 5 நாட்கள் பழக்கத்திலேயே இப்படி ஒரு முடிவு, ஏதாவது சொல்றேன் என்றார். நான் பதிலளிக்க முயற்சி செஞ்சேன். ஆன்ட்டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிக்கணும். விக்ரம் ஒப்புக்கொண்டு விட்டான். ஆனால் 2-3 நாட்களுக்கு மேல் என்னால் காத்திருக்க முடியாது. விக்ரம் மீண்டும் வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கிறது என்று ஆன்ட்டி சொல்லிவிட்டு, நீ யோசி, நான் விக்ரமுக்கு காஃபி கொடுத்துவிட்டு வருகிறேன் என்றார். என் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடின. என் வாழ்க்கையில் நடந்தவற்றை நான் இதுவரை ஆன்ட்டியிடமோ வேறு யாரிடமோ முழுமையாக சொல்லவில்லை. இவற்றை விக்ரமிடம் சொன்னால் அவன் ஒப்புக்கொள்ளாமல் போய்விட்டானோ? ஆனால் அவனுடன் சரியாக பேசக்கூட முடியவில்லை. அன்று இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு நான் விக்ரமின் அறைக்கு சென்றேன். ஒரு முறை கதவை தட்டியவுடன் அவன் கதவை திறந்தான். உங்களுடன் கொஞ்சம் பேச வேண்டும் என்றேன். வாருங்கள் பூஜா, உங்கள் தூக்கத்தை கலைத்து விட்டேனா என்றேன். இல்லை, நான் வேலை செய்து கொண்டிருந்தேன், சொல்லுங்கள் என்றான். நீங்கள் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டீர்களா என்று கேட்டேன். ஆமாம், நீங்கள் ஏதோ சொல்ல விரும்புகிறீர்கள் இல்லையா என்றான். நான் எல்லாவற்றையும் மனம் திறந்து சொன்னேன். பேசும்போது எப்போதும் கண்ணீர் வந்ததென்று எனக்கு தெரியவில்லை. நான் உங்கள் வாழ்க்கையை கெடுக்க விரும்பவில்லை விக்ரம். ஆன்ட்டியின் வற்புறுத்தலுக்காக நீங்கள் ஒப்புக்கொண்டிருந்தால் நான் இந்த திருமணத்தை நிறுத்திவிடுவேன் என்று சொல்லி அறையிலிருந்து வெளியேற முயற்சி செய்தேன். விக்ரம் என்னை பின்னால் இருந்து அழைத்து, நான் இந்த திருமணத்துக்கு முழு மனதுடன் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்னார். ஒரு கைக்குட்டியை நீட்டி, இதை வாங்கி உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் என்றார். நான் அவனை அசைவின்றி பார்த்தேன். இவ்வளவு நடந்த பிறகும் அவன் ஒத்துக்கொள்கிறானா? என்னை பற்றி எல்லாம் தெரிந்தும் உங்களுக்கு எப்படி ஒப்புதல் வருகிறது? அவன் புன்னகையுடன், எனக்கு உங்களில் எந்த தவறும் தெரியவில்லை பூஜா. இது என் அம்மாவின் இறுதி ஆசை. நீயும் ஒப்புக்கொள், உன்னை மீண்டும் பழைய மகிழ்ச்சியான பூஜாவாக மாற்றுவேன் என்றான். ஒரு மனிதனின் இவ்வளவு நல்லவனாக இருக்க முடியுமா? இதுவரை நான் நம்பியவர்கள் எல்லாம் தங்கள் உண்மை முகத்தை காட்டிவிட்டார்கள். இதனால் என் மனதில் ஒரு பயம் உருவாகியது. எனக்கு என் அம்மாவின் விவாகரத்தை பற்றி முழுமையாக தெரியாது. என் அப்பா யாரென்று கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன். ஏனெனில் உன்மேல் எந்த தவறும் இல்லை. நீ மற்றொரு வாய்ப்பை பெற தகுதியான ஒரு பெண். முடிவு உன் கையில் என்று சொல்லி இப்போது போய் தூங்கு. இதை பற்றி இனி யோசிக்காதே என்றான். நான் என்னுடைய அறைக்கு திரும்பினேன். யோசித்து கொண்டே எப்போது தூங்கினேன் என்று தெரியவில்லை. மனதில் ஒரு அமைதி பரவியது. மறுநாள் காலை புத்துணர்ச்சியுடன் எழுந்து கீழே சென்றேன். பார்வதி ஆண்டி என்னை பார்த்து மீண்டும் கேட்டார், என்ன முடிவு செய்தாய் பூஜா? நான் திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன் என்றேன். ஏன் ஒத்துக்கொண்டேன் என்று தெளிவாக சொல்ல முடியவில்லை. 3 நாட்களுக்கு பிறகு விவாகரத்து ஆவணங்களில் கையெழுத்திட்டவள் 5 நாட்கள் பழக்கத்தில் ஒருவனை திருமணம் செய்ய ஒத்துக்கொள்கிறாள். என் விதி இனி எங்கு இழுத்து செல்லுமோ? ஆன்ட்டி மகிழ்ச்சியில் இன்றே திருமணம் நடத்திவிடலாம் என்றார். ஆனால் விக்ரம் வீட்டுக்கு வந்து ஆன்ட்டியின் அவசரத்தை கண்டு கோபமடைந்தான். 1 மாதத்திற்கு முன்பு திருமணம் செய்ய மாட்டேன், பூஜாவை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று உறுதியாக சொன்னான். இதை கேட்ட பார்வதி ஆண்டியின் மனம் உடைந்து விட்டது. குழந்தை போல அவர் அறையை பூட்டி கொண்டு இரவு உணவு கூட உண்ணவில்லை. விக்ரமும் தடுக்கவில்லை. 5 நாட்கள் பழக்கத்தில் யார் திருமணம் செய்வார்கள் என்று அவனும் யோசித்திருக்க வேண்டும். எனக்கு உணவில் ருசி இல்லை. 1 கிளாஸ் தண்ணீர் குடித்துவிட்டு அறைக்கு திரும்பினேன். இந்த சில நாட்களில் நான் முன்பு இருந்தவள் போல இல்லை. பல அடிகளை பெற்று என் இதயம் கல்லாக மாறிவிட்டது. அருள் மற்றும் தேவ் மீது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினாலும் அதை செய்யும் அளவுக்கு எனக்கு தைரியமில்லை. ஒரு பெண்ணாக எல்லாவற்றையும் மனதிற்குள் மறைத்து வாழ பழகிவிட்டேன். திடீரென என் அறைக்கதவு தட்டப்பட்டது. திறந்து பார்த்தால் விக்ரம். உங்களுடன் பேச வேண்டும் என்றான். நான் அவனை உள்ளே அழைத்து சென்றேன். என்னை பற்றி என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன்.
ஒரு பெண் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்த பிறகும் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது? எதுவுமே நடக்காதது போல் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டான். நான் என் முழங்கை வரை சட்டையை உயர்த்தி என் கைகளை காட்டினேன். அவன் அதிர்ச்சியுடன் பார்த்தான். இந்த தழும்புகள் எப்படி வந்தன? நான் ஆழ்ந்து பேசத் தொடங்கினேன். ஒரு முழுநிலவு இரவில் என் அம்மாவுக்கு பிரசவ வலி தொடங்கியது. அந்த இரவு பற்றிய மூட நம்பிக்கைகள் காரணமாக யாரும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை. அப்பா வீடு திரும்பிய போது நேரம் மிகவும் தாமதமாகிவிட்டது. பரபரப்பாக என் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு அறிமுகமான மருத்துவர் பிரசவத்தை மேற்கொண்டார். ஆனால் என்னை பெற்றெடுத்த பிறகு அம்மா கண்களை திறக்கவே இல்லை. என்னை பெற்றவுடன் அவர் உயிரிழந்து விட்டார். என் அப்பாவுக்கு காதல் திருமணம். அவர் என்னை சகித்து கொள்ளவே முடியவில்லை. ஏனெனில் நான் பிறந்தால் அம்மா இறந்துவிட்டதாக நினைத்தார். சில மாதங்களுக்கு பிறகு அவருக்கு வற்புறுத்தி மறுமணமும் செய்து வைத்தார்கள். அந்த பெண் ஏழை. எல்லாவற்றையும் ஏற்று அப்பாவை திருமணம் செய்தார். ஆனால் அப்பா உடனே இராணுவத்தில் சேர்ந்து சென்று விட்டார். நான் வளர்ந்தேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது என் சித்தியின் அடக்குமுறைகள் ஆரம்பமாகின. முன்பே அவர் கொடுமைப்படுத்தினாலும் தாத்தா இருந்ததால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அவர் இறந்த பிறகு நான் ஏதாவது தவறு செய்தால் அவர் எரிவாயு அடுப்பில் கத்தியை சூடாக்கி என் கைகளில் வைத்து அழுத்துவார். நான் கத்தினாலும் விடமாட்டார். நான் ஒரு பெருமூச்சு விட்டு தொடர்ந்தேன். இந்த தழும்புகளால் பலமுறை காய்ச்சல் கூட வந்தது. அப்பா விடுமுறையில் வந்தாலும் என்னுடன் பேச மாட்டார். உள்ளுக்குள் நான் எரிந்து போனேன். பின்னர் தேவின் துரோகம் வந்தது. ஒரு முறை நான் தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சேன். ஆனால் என் தங்கை நினைவு அதை தடுத்தது. இவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகும் எல்லோரிடமும் சிரித்து பேசி பழகிவிட்டேன். நான் என் கதையை சொல்லி முடித்தபோது என் கண்களில் கண்ணீர் வரவில்லை. ஆனால் விக்ரமின் கண்ணில் கண்ணீர் வழிவதை பார்த்தேன். அவன் ஒரு நொடி கூட அங்கே நிற்காமல் வேகமாக வெளியே போனான். இப்போது இவனும் என்னை வெறுப்பான் என்று நினைத்தேன். அந்த இரவு தூக்கமின்றி கழிந்தது. நான் உண்மையில் துரதிர்ஷ்டசாலியா? இல்லையெனில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? மறுநாள் காலை என் அறையின் கதவு தட்டப்பட்டு சத்தத்தில் எழுந்தேன். பார்வதி ஆண்டி ஒரு புதிய புடவையும் நகையும் கொடுத்து விரைவாக அணிந்து வா என்றார். நான் ஒன்றுமே புரியாமல் குளித்து அந்த புடவையையும் நகையையும் அணிந்து தயங்கியபடியே கீழே சென்றேன். அங்கு விக்ரம் மணமகன் உடையில் அமர்ந்திருந்தான். அருகில் ஒரு ஐயரும் இருந்தார். பார்வதி ஆண்டி மகிழ்ச்சியுடன் குங்குமத்தை எடுத்து என் நெற்றியில் வைத்தார். என்னை பார்த்தவுடன் கீழே இறக்கி விக்ரமின் அருகில் அமர வைத்தார். நான் விக்ரமை பார்த்தேன். அவன் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை தெரிந்தது. விக்ரம் ஒரு மெல்லிய புன்னகையுடன் என்னை பார்த்தான். காலை வேளையில் எங்களின் திருமணம் இனிதே நிறைவுற்றது. 1 மாதம் காத்திருக்க வேண்டும் என்று சொன்ன விக்ரம் ஒரு நாள் கூட காத்திருக்காமல் திருமணம் செய்து கொண்டான். இதை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. பார்வதி ஆண்டியும் மகிழ்ச்சியில் திளைத்தார். திருமணத்துக்கு பிறகு நான் உடையை மாற்றி ஆண்டியுடன் சேர்ந்து வீட்டு வேலைக்கு உதவினேன். ஆனால் மனதிற்குள் ஒரு விசித்திரமான உணர்வு. அறைக்கு திரும்பி கதவை மூடி தனியாக உட்கார்ந்தேன். என் இதயம் கனத்தது. இந்த திருமணம் நடந்திருக்க கூடாதோ என்று தோன்றியது. அருளை நான் இன்னும் மறக்கவில்லை. அவர் என் முட்டாள் கணவர். எவ்வளவு தவறு செய்தாலும் ஒரு காலத்தில் அவரை உயிருக்கு உயிராக நேசித்தேன். என் காதல் தோல்வியில் முடிந்த பிறகு மீண்டும் ஒருவரை நேசித்தேன். ஆனால் இப்போது என் மனம் மீண்டும் உடைந்தது. அந்த இரவை நினைத்தால் இன்னும் வலிக்கிறது. அருள் என்னை எங்களின் அறையிலிருந்து வெளியே தள்ளிவிட்டு வேறொரு பெண்ணுடன் அந்த இரவில் தனிமையை கழித்தார். நான் கதவுக்கு வெளியே உட்கார்ந்து அழுதேன். அவரை மீண்டும் பெறவும் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றவும் நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் ஏன் எப்போதும் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு மட்டுமே வருகிறது? ஏன் எங்களை மட்டும் பொறுத்து கொள்ள பழக்கப்படுத்துகிறார்கள்? இப்படி யோசித்தபடி உடலை படுக்கையில் சாய்த்தேன். களைப்பில் எப்போது தூங்கினேன் என்று தெரியவில்லை. பிறகு மாலையில் தூக்கம் கலைந்தபோது ஆண்டி கவலையில் தவிப்பதை பார்த்தேன். விக்ரம் இன்னும் வீடு திரும்பவில்லை. நான் அறைக்கதவை திறந்து பார்வதி ஆண்டியிடம் செல்ல அவர் பதறிப்போனார். விக்ரம் எங்கே என்று கேட்டு அழுதார். இரவு ஆனது. ஆண்டி அவரது அறையை அலங்கரித்து முதலிரவுக்கு தயாராக்கியிருந்தார். ஆனால் அது எனக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது. நள்ளிரவு 12 மணிக்கு விக்ரம் வீடு திரும்பினான்.
ஆன்ட்டி அவன் மீது கோபமாக கத்தினார். பின்னர் விக்ரம் என் அறைக்கு வந்தான். நான் உட்கார்ந்திருந்தேன். அவன் ஒரு தலையணையையும் ஒரு போர்வையையும் எடுத்து சோஃபாவில் வைத்து, நாம் இப்போது கணவன் மனைவி என்றாலும் உன் மனநிலை எனக்கு புரிகிறது. உன் மனதில் நான் இடம் பிடிக்கும் வரை உன் மீது எந்த உரிமையையும் காட்ட மாட்டேன் என்று சொல்லி அந்த சோஃபாவில் படுத்தான். அவன் வார்த்தைகள் என் மனதை லேசாக்கின. ஆனால் திடீரென ஒரு கேள்வி என் மனதில் எழுந்தது. தேவ் பற்றி ஆன்ட்டிக்கு எப்படி இவ்வளவு உண்மைகள் தெரிந்தது? அவன் என் சித்திக்கு 4,00,000 ரூபாய் கொடுத்து அருளுடன் என் திருமணத்தை ஏற்பாடு செய்தான் என்று எப்படி தெரிந்தது? இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன். மறுநாள் காலை பார்வதி ஆண்டியின் அறைக்கு சென்று கதவை தட்டினேன். ஆனால் எந்த பதிலும் இல்லை. விக்ரமை அழைத்து சொன்னேன். அவனும் பலமுறை தட்டினான். ஆனால் எந்த சத்தமும் இல்லை. விக்ரம் பதவி கதவை உடைக்கிறேன் என்று சொல்லி வேகமாக தள்ள கதவு திறந்தது. ஆனால் உள்ளே கண்ட காட்சி என் கண்களை நம்ப முடியவில்லை. ஆன்ட்டி உயிரிழந்து கிடந்தார். என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. விக்ரம் கத்தியபடி உள்ளே ஓடி ஆன்ட்டியை தொட்டு அம்மா என்று அழுதான். அவரது உடல் குளிர்ந்து போயிருந்தது. ஏன் ஆன்ட்டி தற்கொலை செய்து கொண்டார்? என் மனதில் கேள்வி கேட்டது. அப்போது ஆன்ட்டி சொன்ன சில விஷயங்கள் என் மனதுக்கு தோன்றியது. அதிக நேரமில்லை என்ற வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. அவர் இதைத்தான் சொல்ல விரும்பினார். ஆனால் நான் புரிந்து கொள்ளவில்லை. அக்கம் பக்கத்தினர் வந்து ஆன்ட்டி இவ்வளவு நல்லவர், ஏன் இப்படி செய்தார் என்று பேசினர். விக்ரம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. திருமணத்துக்கு பிறகு தன் தாய் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்தால் அவனுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும்? எல்லோரும் சென்ற பிறகு ஆன்ட்டியின் அறைக்கு சென்று அவரது புகைப்படத்தை பிடித்து அழுத்தினேன். அப்போது மேசையில் ஒரு கடிதம் கண்ணில் பட்டது. அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. பூஜா, என் பொறுப்பு முடிந்துவிட்டது. உன்னை விக்ரமின் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன். நான் ஏன் இந்த முடிவை எடுத்தேன் என்று சொல்ல முடியவில்லை. முன்பே இதை செய்திருக்கலாம். ஆனால் விக்ரமின் முகத்தை பார்த்து முடியவில்லை. இப்போது நிம்மதியாக இருக்கிறேன். என் மகனை நன்றாக பார்த்துக்கொள். என்னை மன்னித்துவிடு. இந்த கடிதத்தை பார்த்தவுடன் என் மனம் நொறுங்கியது. 1 வாரம் கழிந்தது. விக்ரம் மிகவும் மாறிவிட்டான். முன்பே பேச்சு கம்மி, இப்போ இன்னும் குறைவாக பேசுகிறான். தாயை இழந்த வலி அவனை ஆழமாக பாதித்தது. சிறுவயதில் தந்தையை இழந்தவன் இப்போது தாயையும் இழந்துவிட்டான். அவன் முடிவு செய்தான், நான் வெளிநாடு செல்கிறேன். இன்னும் 1 நாளில் பயணம். ஆனால் எனக்கு மனம் வரவில்லை. தாய்நாட்டின் மீது ஒரு பிடிப்பு இருக்கிறது. ஒரு அந்நிய இடத்தில் எப்படி வாழ்வேன்? ஆனால் ஆன்ட்டியின் இறுதி ஆசையை மறுக்க முடியவில்லை. பயணத்திற்கு முன் ஆன்ட்டியின் ஆல்பத்தையும் அவரது டைரியும் எடுத்துக்கொண்டேன். முன்பு ஆன்ட்டி ஆல்பத்தை காட்டுவார், ஆனால் அதை தொடவிட மாட்டார். வெளிநாட்டில் அவரது டைரியை படித்து நேரத்தை கழிக்கலாம் என்று நினைத்தேன். விக்ரம் வேலைக்கு சேர்ந்து மிகவும் களைப்பாக இருப்பான். உணவு உண்ட பிறகு உடனே தூங்கிவிடுவான். ஒரு இரவு அவன் அழுததை கேட்டேன். அம்மா, ஏன் இப்படி செய்தீர்கள் என்ற கேள்வி அவனை வாட்டியது. எங்களுக்கிடையே பெரிய மாற்றமில்லை. ஒரே படுக்கையில் தூங்கினாலும் அதற்கு மேல் எதுவும் இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை விக்ரம் காலை உணவு உண்டு சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். திடீரென ஆன்ட்டியின் ஆல்பத்தை எடுத்து புரட்டினான். தன் தாயின் புகைப்படங்களை பார்த்து அதை மார்போடு அணைத்து அழுதான். நான் அவன் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்தேன். அவன் என்னை இறுக்கமாக அணைத்து அழுதான். முதல் முறையாக அவன் என்னை தொட்டான். நானும் தடுக்கவில்லை. எங்கள் உறவு மெல்ல மெல்ல கணவன் மனைவி உறவாக மாறத் தொடங்கியது. ஒரு விவாகரத்து பெற்ற பெண்ணை இவ்வளவு அன்பு செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. ஒரு இரவு விக்ரம் தொலைபேசியில் ஏதோ படித்து கொண்டிருந்தான். இன்னும் தொலைபேசியா? என்ன படிக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஒரு கதை படிக்கிறேன். நீயும் கதைகள் படிப்பாயா என்றான். ஆமாம், நானும் விரும்புகிறேன். இப்போது தொலைபேசியை வைத்துவிட்டு தூங்கலாம் வாருங்கள் என்றேன். அவன் சிரித்து சரி தூங்கலாம் என்று சொல்லி என்னை அணைத்து தூங்கினான். அவனது குழந்தைத்தனமான செயல் என்னை சிரிக்க வைத்தது. ஒரு நாள் காலை ஆன்ட்டியின் டைரியை படித்தபோது என் மனம் சுக்குநூறாக உடைந்தது. விக்ரமும் 1 மாதம் இருக்கும்போது ஆன்ட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். இதனால் அவரது கணவர் அவரை விவாகரத்து செய்தார். இளம் வயதில் இந்த அதிர்ச்சியால் ஆன்ட்டி மனநலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். விக்ரமை அவரது பாட்டி தான் வளர்த்தார். 9 மாதங்களுக்கு பிறகு பார்வதி ஆன்ட்டி குணமடைந்தார்.
ஆனால் பாலியல் வன்கொடுமையை நினைத்து 2 முறை தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார். இதை விக்ரம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று அவர் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பினார். அவரது இறுதி ஆசை விக்ரமை ஒரு நல்ல பெண்ணிடம் ஒப்படைத்து அமைதியாக விடைபெறுவது என்று அதில் எழுதியிருந்தது. 1 வருடம் கழிந்தது. நான் இப்போது ஒரு குடும்ப பெண்ணாக மாறிவிட்டேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விக்ரம் என்னை அழைத்து வெளியே செல்கிறார். அவன் இப்போது இயல்பாக மாறிவிட்டான். எங்கள் உறவு முழுக்க முழுக்க அன்பால் நிரம்பியது. என் முன்னாள் கணவன் அருள், என் முன்னாள் காதலனான தேவ், என் சித்தியின் தண்டனையை இறைவனிடம் விட்டுவிட்டேன். தேவ் பாலியல் வன்கொடுமை மற்றும் லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்றிருக்கிறான். அவன் 3 பெண்களின் வாழ்க்கையை அளித்ததற்காக அவர்களும் வழக்கு தொடர்ந்திருந்தனர். அருள் ஒரு விபத்தில் 2 கால்களையும் இழந்து இப்போது மற்றவர்களுக்கு சுமையாக வாழ்கிறான். என் அப்பாவும் எல்லா உண்மையையும் அறிந்து என் சித்தியை விவாகரத்து செய்தார். இப்போது அவர் அனாதையாக அலைந்து திரிகிறார். நீதி நிலைநாட்டப்பட்டது. இவ்வளவு கஷ்டங்களையும் பொறுமையாக தாங்கிய என் வாழ்க்கையில் கடவுள் விக்ரம் ரூபத்தில் ஒரு அன்பான கணவனை கொடுத்து என் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிவிட்டார். நான் என் கணவருடன் என் வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாக வாழ்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.